நீங்கள் ஒவ்வொரு நாளுமே பயன்படுத்துகின்ற இந்த வாசனை திரவியங்கள், அது க்ரீமாக இருக்கட்டும், பெர்ஃப்யூமாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிலையுமே எங்களுடைய உடம்பு ஏற்றுக்கொள்ளாத பல கெமிக்கல்கள் கலந்திருக்குது. இதுலேயும் மிக குறிப்பாக இந்த வைட்னிங் க்ரீம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த க்ரீமை உபயோகிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உலக சுகாதார ஸ்தாபனமே அறிவிச்சிருக்குது. இருந்தாலும் சந்தையில் எல்லா இடங்கள்லையுமே இந்த வைட்னிங் க்ரீம் கிடைச்சி கொண்டு தான் இருக்குது. இதை மக்கள் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதே போலத்தான் இந்த பெர்ஃப்யூம் என்பது எண்டோக்ரைன் டிஸ்டர்பிங் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கெமிக்கலை உள்ளடக்கியதாகத்தான் காணப்படுது. இந்த கெமிக்கலை தொடர்ச்சியாக பாவிச்சு கொண்டு வந்தால் எங்களுடைய உடம்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்களால் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு இது இந்த குழந்தை பிறப்புக்கு ஒரு தடையாகவே அமைகின்ற ஒரு கெமிக்கலாக இது காணப்படுது. இதனால தான் மருத்துவர்கள் இந்த குழந்தை பேட்டை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் இந்த பெர்ஃப்யூமை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு மனிதனுடைய உடலுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகின்ற பல கெமிக்கல்களை கொண்டதாகத்தான் இந்த வாசனை திரவியங்கள் எல்லாமே காணப்படுகின்றன.